ஒரு ஒரு ஊர்ல முதல் தலைமுறை பார்வையாளர்கள் அல்லது முதல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தினர் தான் அவரை முத கொண்டாடினாங்க. அவங்க தான் அவருடைய திரைப்படத்துக்கு முக்கியமான மதிப்பு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு வகையில் நியாயம் கேட்கிறவரா அவருடைய ஆரம்ப கால படங்கள் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் அது இருந்தது. பிறகு அவங்களுக்கு மத்தியில் வந்து மத்திய தர வர்க்கம். மத்திய தர வர்க்கத்தில் என்ன பண்ணாங்க, மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கதை அம்சம் உள்ள படங்கள், அப்போ நாவல்லாம் உண்டு. அந்த மாதிரி இருந்த காலங்கள்ல எம்ஜிஆர் வந்து மனசுல ஆழ பதிஞ்சாரு. அப்போ அரசியல் பூர்வமான ஒரு பெருசாக கல்வி அறிவு பெற்ற சமூகம் அல்ல திராவிட இயக்கங்கள் வளர்ச்சி அடைஞ்சு அரசாட்சிக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய அல்லது குறைந்தபட்சம் ஒரு 53, 60லேருந்து 67 வரைக்கும் இவங்க சினிமா துறை, நாடகத்துறை ஒழுங்காக முறையாக பயன்படுத்தின ஒரு அரசியல் இயக்கம்னா அது அவங்க தான். மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திரைப்படத்தையும் நாடகங்களையும் பிரச்சாரங்களையும் கலை வடிவத்தில் கொண்டு போகிறதுல ரொம்ப திறமையாக ஈடுபட்ட போது எம்ஜிஆர் முக்கியமான பாத்திரம் எடுத்து அதை பின்னாடி தன்னுடைய திரைப்படங்களில் வந்து திராவிட இயக்க சிந்தனைகளையும் குறிப்பாக சொன்ன மார்க்சியஸ் இடதுசாரி சிந்தனைகள் சொல்லக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு போராட்டமும் உரிமையும் வாங்கி தர வேண்டும் என்கிற கம்யூனிச சிந்தனை, சமத்துவம், நீதி இது மாதிரியான விஷயங்கள் அந்த காலத்தில் மேலோங்கி இருந்ததுன்னு நினைக்கிறேன்.